ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 697வது நாமாவளியாக ஓம் யோக புருஷாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி யோகத்தினால் பாபத்தை போக்கடிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஏன்னா இந்த யோகம் தியானம் செய்ய செய்ய அந்த யோகத்தின் பயனாக தான் இந்த வினைகளெல்லாம் விலகும். யோகம்னா பார்த்தோம் இணைதல், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையிறது. அப்போ அந்த யோகமானது எப்படி சித்திக்கும் அப்படின்னா, இந்த யோகத்துக்கு 8 நிலைகள் பார்த்தோம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி அப்படின்னு 8 அங்கங்களை பார்த்தோம். அதில் எதை தவிர்க்கணும், எதோடு இருக்கணும், எப்படி அந்த உடம்பை பாதுகாக்கணும், இதெல்லாம் நிலைகளை கடந்து வரும்பொழுது அந்த யோகம் சித்திக்கும். அப்போ அந்த யோகம் சித்திக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்களை செய்யணும். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த சரீரத்தில் குண்டலினி சக்தின்றது ஒரு சக்தி வெளிப்படும். அதனால தான் மூலாதாரத்தின் 3 கணலை காலால் இழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு ஔவையார். அப்போ அந்த குண்டலினி சக்திக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு பிழம்பாக இருக்கும். அதனால தான் யோகம் பயிலக்கூடியவர்கள்லாம் கௌபீனத்தோடு அந்த காடு மலைகளில் தனித்து இருப்பாள். அப்படி அந்த யோகம் பயில என்ன ஆகும்னா, அந்த அக்னி வெளிப்படும். நம்ம புராணங்களில் பார்த்தோம் அப்படின்னா, யாராவது தவத்தில் இருந்தான்னா அந்த தவ அக்னியானது அந்த 3 உலகையும் தகிக்கிற மாதிரி ஆகுமா. அப்போ தான் சுவாமி அவர்களுக்கு சோதனை பண்ணி பலனை கொடுப்பார். அப்போ அது மாதிரி இந்த யோகங்களை செய்ய செய்ய என்ன ஆகும்னா, அந்த சக்தியானது வெளிப்பட்டு நம்மளுடைய வினைகளையெல்லாம் போக்கிவிடும். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வினைகள், அதாவது அனுபவித்து கொண்டிருக்க வினை, அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய வினை, அடுத்த ஜென்மாவுக்குன்னு உள்ள சேர்த்து வைத்த வினை, இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த வினைகள்லாம் என்ன ஆகும்னா வெதும்பிடுமா. எப்படி விதை போட்டால் வளரும், அதே விதையை வறுத்துட்டால் முளைக்காது, அது மாதிரி ஆகிடுமா. எதால்? இந்த யோகத்தின் பயனாக, அந்த யோக புருஷனாக, அந்த தியானத்தினுடைய வடிவமாக இருந்து இறைவன் அந்த அருளை கொடுக்குறார். அதை திருப்புகழ் அழகாக சொல்லுவார். கருப்பற்று ஊறி பிறவாதே, கணக்கப்பாடொற்று உழலாதே, திருப்பொற்பாதத்து அனுபூதி சிறக்க பாலித்து அருள்வாயே அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த அனுபூதியை கொடுத்துட்டார்னா இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு 2 கலந்துடும். அந்த பரமாத்மாவனுடைய பேரருள் கிடைத்துவிடும் அந்த ஆத்மாவுக்கு. அப்பேற்பட்ட யோக புருஷனாக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் யோக புருஷாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.